நான் சொல்ற இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹைக்கிங் போறீங்க ஒரு பெரிய மலைக்கு. ஆனா அந்த மலையில இருந்து இன்னும் யாருமே ரிட்டர்ன் ஆகல. நீங்க ரிட்டர்ன் ஆகுறப்ப டெட் பாடியா தான் ரிட்டர்ன் ஆகுறீங்க. அந்த டெட் பாடி எப்படி இறந்தது அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த மிஸ்ட்ரி யாரும் உடைக்கல. ஸோ இன்னைக்கு நாம அதை பத்தி பேச போறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த கதை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1959 பிப்ரவரியில ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உரால் மவுண்டெயின்ல வந்து 10 ஹைக்கர்ஸ் மலையேறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ அதில் டயலாட்டாவ்னு ஒருத்தரும் இருக்காரு, அவர் தான் டீம் லீட். ஸோ இந்த 10 பேருமே மலையேறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் இவங்க சாதாரணமான மனுஷங்க இல்லை, நல்லா ட்ரைனிங்கான ஒரு நல்ல ஹைக்கர்ஸ். ஸோ நார்மலான பீப்புள்ஸ் கிடையாது, ஒரு நல்ல ஹைக்கர்ஸ். இவங்க வந்து 10 பேர் போகிறாங்க. ஸோ இந்த 10 பேருமே பிகினிங்க்கு முன்னாடி இருந்து எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. மலையேற போகிற ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாளில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் எப்படியோ அந்த ஒருத்தர் மட்டும் அதில் தப்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் போன 9 பேருமே திரும்பி வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க 10 பேருமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மலையில மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ரீச் பண்ணும். ரொம்பவே கடுமையான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி போக வேண்டிய ரீச் கண்டிஷன்ஸ்ல சீக்கிரமா போயிருக்கணும். அண்ட் போயிட்டு அவங்க மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கோம். டெலிகிராம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெலிகிராம்ல அவங்க போயிட்டு அங்கிருந்து மெசேஜை ரிப்ளை பண்ணணும். பட் அங்கிருந்து யாருமே மெசேஜ் பண்ணாததுனால ரொம்ப நாள் ஆகி ரெஸ்கியூவர்ஸ் தேடி போயிருக்காங்க. ஸோ ரெஸ்கியூவர்ஸ் தேடி போய் யாருமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்பவே பனியா இருந்திருக்கு அண்ட் ரொம்பவே கிளைமேட் கண்டிஷன் மோசமா இருக்கு. ஸோ இதனால போய் பார்க்க போயிருக்காங்க, அங்க யாருமே கிடையாது. ஆனா அவங்க இருந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ட்ல உள்ள இருந்து கிழிச்சிருக்காங்க. அண்ட் அங்க இருந்து நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபுட் வந்து தெரிஞ்சிருக்கு. சில பேர் வெறும் காலில் ஓடிருக்காங்க, சில பேர் சாட்சோட ஓடிருக்காங்க. ஸோ எதையோ பார்த்து பயந்து ஓடின மாதிரி ஒரு பெரிய மார்க் இருந்துச்சு அந்த இடத்துல. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருந்திருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்து எப்பவுமே ரொம்பவே மோசமான நிலைமையில, சிலது ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல், சிலது கண்ணு, காது, வாய், நாக்கு இதெல்லாம் இல்லாத மாதிரி சில டெட் பாடிஸ், அப்படியே 2-3 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. இன்னுமே ஒரு 4-5 டெட் பாடிஸ் கிடைக்கவே கிடையாது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர்னால அதாவது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக, அந்த பனியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபயர்னாலையும் அந்த அறிகுறி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலரோட டெட் பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் வந்து மோதினா எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எலும்பு கூடுகள் நொறுங்கி இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு அங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டெட் பாடிஸ் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வந்து நிறைய ரேடியேஷன் கிடைச்சிருக்கு அவங்க ட்ரெஸ்ல. இந்த மாதிரி நிறைய எலும்பு கூடுகள் நொறுங்கின மாதிரி எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து ரஷ்யால வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் எவ்வளவு டெஸ்ட் பண்ணாலுமே அதை யாராலுமே சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான டெத்தஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா அது சீக்ரெட்டிவா ஆக்கிட்டாங்க. எந்த ஒரு பீப்புளுமே, நார்மல் பீப்புள் யாருமே அதுக்குள்ள போக விட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டிஃப்ரெண்டான முறையில இறந்துருக்காங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பட் அதை விட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ எந்த ஒரு மெட்டலும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் அந்த சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்க? ஏன்னா அவ்வளோ பெரிய மவுண்டெயின்ல அவங்க கிட்ட இந்த டென்ட்டுக்குள்ள இருந்து கிழிச்சிட்டு 2-3 பேர் ஸோ வெளியே ஓடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேனிக்ல ஓடி இருக்க மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் காலில் அண்ட் சாக்ஸோட ஓடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல நீங்க வெறும் காலில் ஓடினீங்கன்னா கன்ஃபார்மா டெத் ஆயிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்து எதுக்காக அவங்க ஓடணும்? இன்னும் கொஞ்சம் தூரத்துல தள்ளி ஃபயர் ஏன் பத்த வைக்கலாம்? அண்ட் எதுக்காக நிறைய பேர் இறந்துருக்கணும்? கண்ணு, காது எதுக்காக காணாம போயிருக்கணும்? ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு சயின்டிஸ்டும் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2-3 தியரி சொல்றாங்க. ஸோ அந்த தியரி என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிலிட்ரி டெஸ்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போர்க்காலத்துல வந்து அந்த இடத்துல வந்து மிலிட்ரியில, அதாவது வார்ல யூஸ் பண்ண சில பல மெட்டீரியல்ஸ் அந்த இடத்துல கிடைச்சிருக்கலாம். ஸோ அதுவால ரேடியேஷன் வந்து அவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தியரி. 2வது தியரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராசவுண்ட் பேனிக். ஸோ நம்ம எப்பயுமே ரொம்ப சைலண்டா இருந்தா ஒரு விதமான நிலைமைக்கு போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்னால வந்து அவங்க வந்து பேண்டமிக்கா அட்டாக் ஆகி அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. 3வது தியரி வந்து நார்மலா நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி பேரானார்மல். ஸோ யாராலுமே எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ மேபி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தியரியில. ஸோ ஏதோ ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா அங்கிருந்து அவங்க கூட அந்த 9 ஹைக்கர்ஸுமே இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. என்னதான் இவ்வளவு தியரி சொன்னாலுமே எந்த ஒரு தியரிஸாலையும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு தியரியில ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும், இன்னொரு தியரியில இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அந்த வகையில பாக்குறப்ப இவங்க எப்படி மாயமானாங்க அப்படின்னு இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த மிஸ்டே யாராலும் உடைக்க முடியல. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே அந்த சீக்ரெட்டை வெளியிட மாட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் அது நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. அது வரைக்கும் பை பை, see you from Sati Connects.